என்னடா சொல்றீங்க? ஒரு டைரக்டரோட வாழ்க்கையில உண்மையா நடந்த சில சம்பவங்களை மட்டும் வச்சு 3 படங்கள் தமிழ் சினிமால ரிலீஸ் ஆயிருக்கா. இந்த 3 படங்களுமே கலெக்ஷன் வைஸ் சூப்பரா இருந்திருக்கு, ரிவ்யூ வைஸுமே பட்டைய கலப்பிருக்கு. அது என்னென்ன படம், எந்த டைரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் சி பிரேம்குமார். இவரோட மேரேஜுக்கு முன்னாடி இவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுக்கப்பட்ட கதை தான். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம். பிரேமுக்கு இப்ப எம்டி டார்ச் எல்லாம் எதுவுமே இல்லை, ஏன்னா அவர் தான் இந்த படத்துக்கு கேமராமேன். அடுத்ததா பிரேம்குமார் அவர்களே எழுதி இயக்கிய படம் 96. இந்த படத்துல வர பாதி சீன்ஸ் இவரோட வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவங்கள் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அடுத்ததா இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன மெய்யழகன் படத்துல வர அருள்மொழி அப்படின்ற ஒரு கேரக்டருமே இவர் தான். இவரோட ரியல் லைஃப்ல இவர் ஒரு அருள்மொழியா தான் இருந்திருக்காரு. நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம் உங்க கதை. ஆமா, அதுக்கப்புறம் 96 இருக்கிறது தான் நினைக்கிறேன். அது 96 பகுதி என்னோட கதை. பகுதி மெய்யழகன்ல அருள்மொழி கேரக்டர் நான் தான். அப்படியே அருள்மொழி கேரக்டரா? ஆமாம்மா, அந்த முதல்ல வர்ற சீன் அப்படியே எனக்கு நடந்தது. இந்த மாதிரி நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம், 96 அண்ட் மெய்யழகன். இந்த 3 படங்களுமே டைரக்டர் சி பிரேம்குமார் அவர்களோட உண்மை வாழ்க்கையில இருந்து எடுக்கப்பட்ட கதை தான். இந்த 3 படங்களுமே என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டாக இருந்துட்டு இருக்கு. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும்.